அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 12/2/2026 தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை தசமி திதி கூடிய ஒரு சுபநாள். இந்த நாளிலே கேட்டை நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தசமி திதி கேட்டை நட்சத்திரம். வியாழ பகவானுடைய குரு என்றாலே அடுக்குமாடி குடியிருப்புகள் என்று சொல்வார்கள். தசமி திதி என்றால் வெற்றிக்கு ஒப்பான திதி. கேட்டை நட்சத்திரம் கோட்டையை ஆளும் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளது. இந்த நட்சத்திர நாளிலே இந்த நாளாகப்பட்டது சொந்த வீடு வாங்கக்கூடிய நபர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளக்கூடிய நபர்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு அமையக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் சிறுவாபுரி முருகனை போய் தரிசனம் பண்ணால் சொந்த வீடு கிடைக்கும்னு ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க. சிறுவாபுரி என்பது வீடு பேரு ஸ்தலம். வீடு பேருன்னா நமக்கு முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம், சொந்த வீடு கிடையாது. வீடு பேருன்னா முக்தின்னு அர்த்தம். சில பேர் சொந்த வீடு நினச்சிக்கிட்டே போய் சாமி கும்பிட்றாங்க. பக்தி நல்லதே தவிர்த்து அதையும் காட்டி முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலத்தம். நீங்கள் சொந்த வீடு வேணுன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானையோ முருகப்பெருமானையோ வழிபாடு செய்வதே உத்தமமான விஷயங்கள். இந்த உத்தமமான விஷயத்தை செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். விநாயகப் பெருமானிடம் அருகம்புல் சார்த்தி அவரிடமிருந்து கொஞ்சமாக ஒரு அருகம்புல்லை வாங்கி உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்திலே அந்த அருகம்புல்லை வைக்கும்போது நல்ல லாபங்கள் பெற்று சொந்த வீடு வெகு விரைவிலே அமையக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. நேயர்களே, 12 ராசிக்கான பலன்களை காண்போம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்ட சோதனை மிக்க நாட்களாக அமையப்பெறுகிறது. ஏனென்றால் இந்த நாளிலே ராசிநாதன் செவ்வாயாகப்பட்டவர் இடம் மாற்றத்துக்குரிய இடத்திலே மாட்டிக்கொள்கிறார். எனவே இந்த நாளிலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தொழிலிலே பல்வேறு சிக்கல்கள், அதே போல நண்பனே விரோதியாக மாறக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்கள் தொழிலையும் உங்களது நேர்மையும் பாராட்டுகளை பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேரும். இந்த நாளிலே உங்கள் தொழில் முன்னேற்றம், அதே போல் தொழில் நேர்மை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. ரிஷபராசினியர்களுக்கு பல்வேறு சூழல்களிலே உங்களுடைய தொழிலுடைய முன்னேற்றங்கள், அதே போல் சிலரால் பொறாமை போட்டிகள் ஈடுபடக்கூடும். போட்டி நிறைந்த விஷயங்கள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தைக்கும் நீங்கள் பிற இடத்தினுடைய உதவி கேட்டுதல், அதே போல் சில நேரங்களிலே உங்களது பல்வேறு விதமான யோசனைகளுக்கு புது முயற்சியும் பாராட்டும் பெறக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் கரும்பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான சூழல். இந்த நாளிலே பல்வேறு கிரகங்களுடைய கூட்டமைப்பு உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய தருணங்கள். நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடும் போதும் லாபத்தையும், பல்வேறு விஷயங்களுக்கான பொருள் பரிமாற்றங்கள் செய்வது, அதே போல் சில நேரங்களிலே நீங்கள் சில விஷயங்களுக்காக காத்திருந்த தருணங்கள் நிறைவேறப்பெற்று நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள் வந்து சேரக்கூடிய சூழல். நீண்ட நாட்களாக கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் இருந்தால் அது அனைத்தும் சுமூகமான முறையிலே முடிந்து நல்ல பேர் லாபத்தை தரக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது பெரும் லாபங்களும் வெற்றியும் கிடைக்கப்பெறுகிறது. கடகராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்காக நீங்கள் தொழில் முயற்சி,
நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், அதே போல் தொழிலிலே சற்று முன்னேற்றங்கள், பல்வேறு இடங்களிலே நீங்கள் பணிபுரிந்து இருந்தாலும் ஒரு மன நிறைவோடு பணி செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படுகிறது. அதே போல் சிலருடைய அன்பு ஆதரவினால் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்த்தப்படுகிறது. இந்த நாளிலே பல்வேறு விதமான வெற்றிகளுக்கான சூழலும், சில அடிப்படை விஷயங்களுக்கு நல்ல லாபங்களும் தரக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாள் உங்களுக்கு பல்வேறு முயற்சிக்கான நாளாக அமையப்பெறுகிறது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போல நல்ல மதிப்பு மரியாதை வந்து சேரும். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஆதாயம் பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே எந்த ஒரு முயற்சியும் சிறந்த முறையிலே நடைபெற உள்ளது. உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு சிறப்பான விஷயங்களும், அதே போல் தேர்வுக்கான ஆயத்த பணிகள், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி பல்வேறு சூழலிலே லாபங்கள் பெறக்கூடிய தருணங்கள், அதே போல் சிலரால் வம்பு வழக்கு இருந்தக்கூடிய தருணங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி நல்ல லாபமும் நல்ல பேராற்றலும் வரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது பெரும் லாபங்கள் வந்து சேர்கிறது. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம், அதே போல் சில நாட்களிலே சிலருடைய புதுமையான விஷயங்களை படிப்பதற்காக நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள், உங்களது தொழில் முன்னேற்றங்கள், கல்வி சார்ந்த அறக்கட்டளை நிறுவனங்களுக்கு உங்களால் நல்ல சுபிட்சங்கள், சரஸ்வதியினுடைய பேராதரவு பெற்ற ராசியிலே கன்னிராசியும் ஒரு சிறந்த ராசி. புத பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணங்கள், இந்த நாளிலே நீங்கள் நல்ல லாபங்களையும் புதுமையான தொழிலுக்கான படிப்பினுடைய விஷயங்கள் செய்யும்போது நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் கரும்பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபங்கள் பெறுகின்றன. துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல சூழல், மதிப்பு மரியாதைகள், கௌரவங்கள், அந்தஸ்து போன்ற விஷயங்கள் அனைத்தும் பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியத்தில் வெற்றி, அதே போல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சுபிட்சமான செய்திகள், சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய தருணம், திடீர் என்று அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத பணவரவு, தனவரவு, வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், ஹோல்சேல் வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பேராதரவான ஒரு விஷயம், தங்கம் மற்றும் வெள்ளிகள் வாங்கக்கூடிய தருணங்கள் அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நல்ல லாபங்களை பெற்று ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது லக்னாதிபதி ராசியாதிபதியான சுக்கிரனுடைய பேராதரவு வந்து சேர்கிறது. விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு அதீத ஆசையும் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழலும், நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நபர்களுக்கு நல்ல சிறந்த குழந்தை பாக்கியமும், அதே போல செல்வ செழிப்புகள் வரக்கூடிய தருணங்கள். 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் சஞ்சரித்து ஏனைய 5 விஷயமான சுபக்கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். சில நேரங்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் காலதாமதமாக நடந்தாலும் அது நல்ல பலன்களையே தரக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவால் அநேக விஷயங்கள் சுபிட்சமாக முடியப்படுகிறது. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரித்து 3ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் சஞ்சரிக்கப்படுகின்றனர். பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு நல்ல நட்பு பாராட்டுதல், மதிப்பு மரியாதை, குடும்ப கௌரவங்கள், அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடித்து அதிலே வெற்றி காணக்கூடிய தருணங்கள், பல இடங்களுக்கு சென்று வருதல், பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தருணங்கள். நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற பல்வேறு இடங்களுக்கு ஆலய நிமித்தங்கள் சென்று வாருங்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போது நல்ல லாபங்களை பெறலாம். குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பான விஷயங்கள், பல்வேறு விஷயங்களுக்கு சாதகமாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள் நடைபெறுகிறது. எனவே இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்க்கிறது.
மகர ராசி நேயர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பிலிருந்து சற்று கவனக்குறைவு ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உங்களது பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பல்வேறு கருத்துக்களை நிலவுதல், எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி, அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல லாபங்களை பெறலாம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு மிகுந்த சிறப்பான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு சுபிட்சமான தருணங்களும், அதே போல் உற்றார் உணவிடத்திலே நல்ல நட்பு பாராட்டி வருதல், நண்பர்களிடையே பேர் ஆதரவும் பெரும் செல்வங்களையும் மீட்டக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடுடன் செய்யும் போது அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தருகிறது. பல்வேறு விஷயங்களுக்கு பிற இடத்திலே ஆலோசனை பெற்று செய்யும்போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனின் பேராதரவு வந்து சேர்கிறது. மீனராசி நேயர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாய் முடிக்கக்கூடிய தருணம். வேலையிலே சுறுசுறுப்பு தன்மை. சில நேரங்களிலே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அது நீங்கி வரக்கூடிய தருணம். பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் முயற்சியாக பல்வேறு விஷயங்களை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். அதே போல் சிலரால் நல்ல ஆதாயம் இருந்தாலும் சில கருத்துக்களால் நீங்கள் மனம் புண்படைவு அடையக்கூடிய தருணங்கள். பிறருடைய கருத்துக்களை கவனிக்காமல் உங்களது வெற்றி பாதை நோக்கி செல்லும்போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக இனிமையான அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. நேயர்களே, இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.